இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு சேவிங்ஸின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகின்றோம். சேமிப்பதனால் நாம் கிடைக்கும் முக்கியமான பயன்களை பற்றி நாம் இப்போ பார்க்க போகின்றோம். முதலாவதாக எதிர்பாராத செலவுகள், இரண்டாவதாக பெரிய பர்ச்சேஸ், அதாவது வீடு வாங்குவது, கார் வாங்குவது, படிப்பு செலவுக்கு, மூன்றாவதாக நாம் ரிட்டைர்மெண்ட் வாழ்க்கையில் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் வாழ்வதற்கு தேவை எமர்ஜென்சி சேவிங்ஸின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். எதிர்பாராத விபத்து மற்றும் ஜாப் லாஸ், அதாவது வேலை திடீரென்று போய்விட்டது என்றால் நாம் குறைந்தபட்சம் 6 மாதமாவது சேமித்து வைக்க வேண்டும். இதன் பெயர் தான் எமர்ஜென்சி ஃபண்ட். பெரும்பாலான மக்கள் வாங்கும் சம்பளத்துக்கு அப்படியே செலவு செய்து விடுகிறார்கள், இல்லை மேற்கொண்டு கடன் பெற்று செலவு செய்கிறார்கள். இதை தவிர்க்க வேண்டும். முன்னெல்லாம் அப்படி இல்லை. முன்னெல்லாம் எப்படின்னாங்கன்னா, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ சேவிங்ஸ் குறைந்தபட்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சேவிங்ஸ் என்பதே போய்விட்டது. வரும் செலவுக்கு மீறிய வரவுக்கு மீறிய செலவு தான் இப்போது அதிகமாக இருக்கிறது. அதை குறைத்து கொள்ள வேண்டும். நாம் சேமிப்பது பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நம் ரிட்டைர்மெண்ட் வாழ்க்கை எதிர்பாராத செலவுகளை சுலபமாக மேற்கொள்ளலாம். பொதுவாக ரிட்டைர்மெண்ட் போது நாம் மற்றவர்களை எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு வேண்டிய பணம் நம்மளுடைய சேவிங்ஸிலிருந்து எடுத்து செலவு செய்து கொள்ளலாம். இல்லை என்றால் நாம் ஒருவரை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். இப்பொழுது நிறைய பேர்களிடம் அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து கொண்டிருக்கின்றது. இதை தவிர்த்தாக வேண்டும். கூடுமான வரை கிரெடிட் கார்டு மற்றும் கடன்களில் பொருள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். நாம் காசு சேர்த்து பின்னர் அந்த பொருளை வாங்கியிருக்கலாம். பெரிய பர்ச்சேஸாக இருந்தாலும், அதாவது வீடு வாங்குவது, கார் வாங்குவது போன்றவற்றை. கடன் பெற்று வாங்கினால் கடன் அடைக்கிறதுக்கு நம் சம்பாதித்த காசை செலவழித்து கொண்டிருக்கோம். இதற்கு சேவிங் செய்து அதிலிருந்து நாம் வாங்கினோம் என்றால், குறைந்தபட்சம் கடன் எடுத்துக்கொண்டால் நாம் பிரச்சனை இல்லாமல் வாழலாம். இதுதான் சேவிங்ஸின் முக்கியத்துவம். மேலும் தங்களுக்கு இப்பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நாங்கள் அதற்கு பதிலளிக்கின்றோம். லைக் செய்யவும், உற்றார் மற்றும் உறவினரிடம் ஷேர் செய்யவும். தங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.